கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. அவர் உயிர் தெளிந்து மரணத்தையும் சத்துருவை எல்லாவற்றையும் வென்றவராக இருக்கிறார். இந்த உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து காலை வேளையில் ஸ்தோத்திரம் செய்யலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை கொடுத்து ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் நாங்கள் உயிரோடு எழுந்த ஆண்டவரே, உங்களுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே, உங்களுடைய இரக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உயிர் வாழ்வது ஆண்டவரே, அப்பா இயேசுவே, உங்களுடைய இரக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே இயேசுவே, உயிர் தெளிந்தவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே, முழு பலத்தோடு முழு சரீரத்தோடும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. எப்பொழுது நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை தேடுகிறீர்களோ நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஆண்டவரே, அப்பா உங்க முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்ல தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. நீ நீதி நிறைந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீ அன்பு நிறைந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீ சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா இயேசுவே, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே, நடுக்கத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு முன்பாக இயேசுவே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அப்பா வெறுமையாக தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சேர்த்து கொண்டாண்டவரே, நம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிறீர் ஆண்டவரே. நம்முடைய சுய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. உம்முடைய மரணத்தின் மூலியமாக எங்களுக்கு மீட்பை கொடுத்தீர் ஆண்டவரே. இது வெளியேறப்பட்ட மீட்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இயேசுவுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. திரியேக தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் புதியும் கனமும் மகிமை ஆண்டவரே உமக்கு ஒருவரைக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பாடுவதற்கு முன்பாக ஆண்டவரே, வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆராய்ந்து சோதித்து பார்க்கின்றவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாய் சுத்திகரிக்கும் ஆண்டவரே. எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரே, எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறுதல்கள் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, பாவத்தை அறிக்கைக்கு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் மீறி நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரமாணங்களை நாங்கள் உடைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீ சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற சேனை ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதுமே ஆண்டவரே இடைவிடாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் ஜீவபலியாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே ஜீவபலியாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்காக செய்ய உதவி செய்கிறார் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, மோசே ஆண்டவர் இப்படியாக ஜெபித்தார் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று ஜெபித்தார் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் கேட்கின்றோம் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் முழுவதுமாய் சூழ்ந்து கொள்வீராக ஆண்டவரே. நீர் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் நடந்த நன்மைகளுக்காக நன்றி, தீமைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. எங்களை போஷித்து வழிநடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மேல மனம் இறங்கி ஆண்டவரே உங்களுடைய அன்பை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் சபையான நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை சரிபடுத்துவீராக ஆண்டவரே. ஒரு மனதாய் ஆண்டவரே ஜெபித்து வேதத்தை வாசித்த ஆண்டவரே அப்பா இயேசுவே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் ஆக்கிரமிப்பீராக ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆதி முதல் அந்தம் வரை ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாக வழிநடத்துவீராக ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் மகிமை ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. Holy Spirit, Holy Spirit, come with your fire. Holy Spirit, Holy Spirit, come with your fire. Holy Spirit, come with your fire. Holy Spirit, come with your fire. Come, Holy Spirit, let your fire fall. Come, Holy Spirit, let your fire fall. Let your fire fall. Let your fire fall. Let your fire fall. Holy Spirit, Holy Spirit, purify my heart. Holy Spirit, Holy Spirit, purify my heart. Holy Spirit, purify my heart. Holy Spirit, purify my heart. Come, Holy Spirit, let your fire fall. Come, Holy Spirit, let your fire fall. Let your spirit fall. Let your spirit fall. Holy Spirit, Holy Spirit, set my life on fire. Holy Spirit, Holy Spirit, set my life on fire. Holy Spirit, set my life on fire. Holy Spirit, set my life on fire. Come, Holy Spirit, let your fire fall. Come, Holy Spirit, let your fire fall. Holy Spirit, Holy Spirit, purify my heart. Holy Spirit, Holy Spirit, purify my heart. Holy Spirit, purify my heart. Holy Spirit, purify my heart. Come, Holy Spirit, let your fire fall. Come, Holy Spirit, let your fire fall. Holy Spirit, Holy Spirit, set my life on fire. Holy Spirit, Holy Spirit, set my life on fire. Holy Spirit, set my life on fire. Holy Spirit, set my life on fire. Come, Holy Spirit, let your fire fall. Come, Holy Spirit, let your fire fall. Holy Spirit, Holy Spirit, purify my heart. Holy Spirit, purify my heart. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே எங்களுடைய தேற்றளவான நாம் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆளுகை செய்ய வழிநடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா இயேசுவே கிறிஸ்துவின் சாயலில் எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே உம்மை போதைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் சூழ்ந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆத்மனவரவா, கருணிಸಿ ಓ ದೇವಾ, ದೇವಾ ನಿನ್ನ ವರದಾನವನ್ನು
ದೇವಾ ನಿನ್ನ ವರದಾನವನ್ನು ನೀಡಿ ಅನುಗ್ರಹಿಸಿ. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் சேனைகளை கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமை ஆண்டவரே ஒருவரையே நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நீர் நியாயாதிபதியாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் நியாயம் விசாரிக்க வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்கிறார் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord. ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸೋರಿಲ್ಲ, ಹಾಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟೋರಿಲ್ಲ, ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸೋರಿಲ್ಲ, ಹಾಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟೋರಿಲ್ಲ. ಯೇಸುವೇ ನನ್ನ ಜೀವ, ಯೇಸುವೇ ನನ್ನ ಪ್ರಾಣ, ಯೇಸುವೇ ಜೀವದಾತನೇ. ಸ್ನೇಹಿತ, ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತ,
you Lord, thank you Jesus. ஆண்டவரே, உம்மை போல எங்களால யாருமே நேசிக்க முடியாத ஆண்டவரே, அப்பாவுடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்மை எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே, அந்த நன்மைகளை நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவரே. அப்பாவுடைய சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய சிலுவை இல்லாவிட்டால் எங்களுக்கு மீட்பில்லை ஆண்டவரே. எங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்த தேவனை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா இயேசுவே, எங்களை அற்புதமாக நிச்சயமாக வழி நடந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த காரியத்திலும் நாங்கள் குறை கூறக்கூடாது ஆண்டவரே, குறை கூற மாட்டோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே,
அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதோ ரட்சிப்பாய் உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதோ ரட்சிப்பாய் உயர்த்திடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. வாழ்க்கை எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பாவுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Thank you Jesus. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஐயா உமக்காக
என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. பிதாவுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. சபையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க இந்த காலை வேளையில உதவி செய்வீராக ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. விசுவாசத்தின் மூலமாக உங்க முன்பாக நாங்கள் வைக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை ஆண்டவரை அங்கீகரித்ததற்காக நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பரலோக ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக Our Father in heaven, hallowed be your name. Lord, your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, power, and the glory forever and ever. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நிற்பதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகின்றேன். இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் நாளாக இருக்கிறது. அவர் மரணத்தை, சத்துருவை, பாவத்தை எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி இப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த அவருடைய வருகை நடக்கிற அடையாளங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த அடையாளங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேற போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று தேவனுடைய பிரசங்கியார்கள் உரைத்தார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லினார். அதுதான் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லினார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் பரலோகத்திலிருந்து வெளிப்பட போகிறார். அவருடைய வருகைக்காக அவருடைய மனவாட்டியான சபை நாம் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும், ஒரு மனமாய் இருக்க வேண்டும். சபையில ஜனங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக ஜனங்கள் நீங்கள் அநேக விதமான கஷ்டத்தின்
துன்பத்தின் மத்திகளிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதுமே ஸ்திரமா இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் மேல அதிகமாக வேண்டும். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். இது ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் நீங்களும் ஆண்டவருடைய பலனை சார்ந்து நடக்க வேண்டும். உங்களால முடியாவிட்டால், யாராலையும் முடியாவிட்டால் நாங்கள் யாரிடத்தில் ஓட வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓட வேண்டும். ஆண்டவரே நான் முடியல என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? அவர்களை நிறுத்தி மறுபடியும் நடக்க செய்கிற தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க இருக்கிற நிலைமையிலேயே ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை விடமாட்டார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை காரியங்களை மாற்றுவார், குடும்பத்தின் நிலைமைகளை மாற்றுவார். நீங்கள் செய்கிற வேலைகளை இடத்திலே சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை எப்பொழுதுமே இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருங்கள். வேதத்தை வாசியுங்கள், அதிகமாக வார்த்தைகளை தியானியுங்கள். இந்த உலகத்தின் மேல் நோக்கமாய் இருக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளாவது உங்களுடைய வேலைகளாவது இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய முதலாவது நோக்கமானது இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்க வேண்டும். அப்படியா யோசுவா சொன்னதை போல நானும் என் வீட்டாரமோ கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதன் பிரகாரமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாய் ஆண்டவரை ஆராதித்து குடும்பம் ஜெபம் செய்து ஒரு மனமாய் இருக்க வேண்டும். சபை எப்பொழுது ஒரு மனமாய் இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் காரியங்களை செய்வார், கிரியைகளை செய்வார். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் சபையில பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு யூனிட்டி இல்லையா? யார் எப்படியான போட்டோம், நம்மளுடைய பிரச்சனை நமக்கு, நம்மளுடைய கவலை நமக்கு, நம்மளுடைய அவமானம் நமக்கு என்று இன்றைக்கு சபை ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களே வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு பேசுகிற வார்த்தை இதாக இருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? யார் உங்களுக்கு தெரியுமா? சபையில் இருக்கிற ஒருவருத்தரையும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் போன் செய்து கான்டாக்ட் செய்து அவர்களிடத்தில் பேசி என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு, இல்லையா அவர்களுக்கு என்ன ஜெப விண்ணப்பம் இருக்கிறது என்று கேட்டு ஜெபியுங்கள். இல்லையா அவங்க பிரச்சனைகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பலனை காருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். தயவு செய்து நானே குடும்பம் சுயநலமாய் வாழாதிருங்கள். சுயநலமாய் வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. நாம் நீங்களும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம், கழுவப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். உங்களுடைய குடும்பம் மட்டும் உங்களுடைய புருஷன் கொண்டாடி அது குடும்பம் அல்ல. ஆனா இந்த சபையில இருக்கிற இந்த முழு எல்லா ஜனங்களும் குடும்பமாய் நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பார்த்து அவர்களை பேசி, நீங்க ஒரு போன் கால் செய்தால் போதும், அந்த அவர்களுக்கு ஜெபித்தால் போதும், அவர்களுக்கு ஒரு நல்ல தைரியம் சொல்லினால் போதும் இல்லையா? அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் இதை செய்யும்படியாய் நான் தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சபையில ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஊழியத்திலும் ஒரு மனம், ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சபையினுடைய நிலைமை பயங்கரமாக இருக்கும், ஜனங்களுடைய நிலைமை பயங்கரமாக இருக்கும். இதை ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். உங்களுடைய சுயத்துக்காக வாழ்வதை முதலாவது நிறுத்துங்கள். அதிலிருந்து மனம் திரும்புங்கள். ஆண்டவரை தேடுங்கள். அவருடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தில் இருங்கள். ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். சபை ஆரம்பித்த பின்பு இதை பார்த்தீர்கள் என்றால் ஊழியம் மகிமையாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் நீங்களும் ஒன்றாக கூட வேண்டும். ஊழியக்காரன் இல்லையா, ஊழியக்கார குடும்பமானது ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? ஊழியம் என்பது எல்லாரும் சேர்ந்து தாங்கி செய்வதுதான் ஊழியம். ஆனால் இங்க நிலைமை அப்படியாக இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்களே அதிகமாக ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் அந்த வாஞ்சையை, அந்த ஏக்கங்களை உங்களுக்குள்ளாக வைப்பார். அதற்கு தேவையான பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. திருப்பிகள் வேதத்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். Not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but he who does the will of my Father who is in heaven will enter. Many will say to me on that day, Lord, Lord, did we not prophesy in your name, and in your name cast out demons, and in your name perform many miracles? And then I will declare to them, I never knew you. Depart from me, you who practice lawlessness.
அந்த நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆனால் ராஜ்யத்திற்குள்ளாக யார் பிரவேசிப்பார்கள் என்றால், என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அந்த நாளில் அநேக பேர் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பேய்களை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். ஆனால் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு இப்படியாக சொல்ல போகிறேன், நீங்கள் யார் என்று நான் அறியேன், என்னை விற்று அகன்று போங்கள், தேவனுடைய பிரமாணங்களை மீறி நடக்கிறவர்களே என்று இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, இந்த மலை பிரசங்கத்தை நாங்கள் அதிக வாரமாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அநேக ஜனங்களுக்கு அந்த மலை பிரசங்கம் புரியவில்லை இல்லையா? ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க ஜனங்களால முடியவில்லை. ஐயோ கடினமாக இருக்கிறது, இது அநேக ஜனங்கள் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆவியானவர் அந்த சத்தியங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குவார். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மத பிரசங்கத்துல பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறார், ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார். இயேசு தெளிவாக சொல்லியிருந்தார் இல்லையா? மத்த மலை பிரசங்கத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார், நான் நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்து பரலோகத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் யாருக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரோ இவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நடக்கிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த 8 விதமான ஆசீர்வாதங்களிலே வார்த்தைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். நம்முடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்க வேண்டும். ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான், நீதியின் மேல் பசிதாக உள்ளவன் பாக்கியவான் என்று இந்த 8 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்ப ஒரு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்கதரிசனங்களையோ நான் அடிக்க வரவில்லை, நான் அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் இல்லையா, அவன் எப்படி ஜெபிக்க வேண்டும், அவன் எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசியிருக்கிறார். இது அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த உலகத்தை குறித்தாவது, உலகத்தின் காரியங்களை குறித்தாவது, நாங்கள் புசிப்பதை குடிப்பதை இதற்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், அதை குறித்து கவலைப்படாதிருங்கள், ஆனால் எல்லா பாரத்தை மேல் சுமத்தி விடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், நியாய தீர்ப்பார் ஐயா, நீ நான் என்ன செய்யக்கூடாது, do not judge என்று சொல்லுகிறார். நீ நியாயம் தீர்க்காதே, நாய்களை பன்றிகளை நீ நியாயம் தீர்க்க போகாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது 13வது வசனத்திற்கு வந்தீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், இங்க இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மெசேஜுடைய கிளைமாக்ஸுக்கு வருகிறார். முக்கியமான ஒரு இடத்திற்கு இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்து நிற்கின்றார். என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற பிள்ளைகள் இப்படியாக இருக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தில் இப்படியாக நடக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளிலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது இந்த 13வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இல்லையா, 2 விதமான வழிகள் இருக்கிறது, இல்லையா, 2 விதமான வழிகள் இருக்கிறது. பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கனாக இருக்கிறது, நரகத்திற்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறது. இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ இடுக்கனாக இருக்கிற பாதைகளில் என்ன செய்ய வேண்டுமா, நாங்கள் பிரவேசித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யார் இடுக்கனான வழிகளிலே நடக்கிறார்களோ இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்து நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய வழிகளிலே, இடுக்கனான வழிகளிலே நீங்கள் பிரவேசித்து நடக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வாசல் இருக்கிறது, அது விரிவாக இருக்கிறது. அந்த வாசலில பரலோகத்திற்கு போகிற வழி என்று எழுதியிருக்கிறது, ஆனால் அந்த வழி நரகத்திற்கு போகிற வழியாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு அநேக ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால், அன்ற விரிவான வாசலை நடந்து கொண்டு நான் பாவங்களை செய்து கொண்டு
கொண்டு இஷ்டப்பட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இவர்கள் பின்மாற்றக்காரர்களாக இருந்த ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்றால் நரகம் என்ற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லையா, if you want you can enter சொல்லவில்லை, இல்லையா, உனக்கு வேண்டும் என்றால் இந்த வாசலில் பிரவேசி என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ராஜாவாகி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார், இந்த இடுக்கணான வாசலில் பிரவேசி என்று சொல்லுகிறார், இல்லையா. இன்னொரு வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் இருக்கிறது 13வது அதிகாரத்தில், இல்லையா, பரலோகத்திற்கு போவதற்கு அநேக ஜனங்கள் பிரயாசப்படுவார்கள், ஆனால் அவர்களால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாத என்ற வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களே, பரலோகத்திற்கு போவது வெறும் ஒரு சிறு கூட்டமாக இருக்கும். வெறும் சில ஜனங்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அவருடைய போதனை யாருடைய கடினமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் நீங்களும் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாழ்க்கையாக இருக்கிறது. அவர் நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை வழிநடத்துகிறார். இது அப்பொழுது 15வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவான அந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய திருச்சபையே, கள்ள போதகர்களுக்கு கள்ள போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இரு. அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால், அவர் ஆட்டின் தோலை போற்றிக் கொண்டு இவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்ப கள்ள தீர்க்கதரிசி யார் என்றால், தேவனுடைய வார்த்தையை தவறாக பிரசங்கிப்பவன் தான் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, கள்ள யாராக இருக்கிறார்கள் என்றால், யார் சத்தியத்தை போதித்து யார் சத்தியத்தின் பிரகாரமாய் வாழாமல் இருக்கிறார்களோ இவர்களும் கள்ள தீர்க்கதரிசி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லையா. இப்படியே கள்ள சீஷர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் சபைகளுக்குள்ளாக இப்படி இருக்கிறார்கள். யார் இந்த கள்ள சீஷர்கள் என்றால், தேவனுடைய சத்தியம் தெரியும், இயேசுதான் ஒரே தேவன் என்று விசுவாசிப்பார்கள், இயேசுதான் பரலோகத்திற்கு ஒரே வழி என்று நினைப்பார்கள், இயேசுதான் நம்முடைய பாவத்தினுடைய மீட்பு என்று சொல்வார்கள். இந்த விதமான சத்தியங்கள் எல்லாம் இவர்கள் அறிந்திருப்பார்கள், இல்லையா. ஆனால் இவர்கள் நடப்பட்ட வாழ்க்கையில அபியாசம் செய்யாமல் இருப்பார்கள். அப்போ கள்ள தீர்க்கதரிசி யார் என்றால், கள்ள விசுவாசி யார் என்றால், யார் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பிரகாரமாய் வாழாமல் இருக்கிறார்களோ இவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான், இல்லையா. இவன் கள்ள ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், கள்ள விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்று இயேசு பார்த்து தெளிவாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 2 விதமான பலனை குறித்து பேசுகிறார். நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்காது. அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து இப்பொழுது 21வது வசனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த 21வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இந்த வார்த்தையானது அநேக ஜனங்களுக்கு பிடிக்காத வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை புறக்கணித்து தள்ளுவார்கள். அநேக ஜனங்கள் இந்த வார்த்தைகளை தவறாக வியாக்கியானம் செய்வார்கள். தேவனுடைய ஜனங்களை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் நிராகரிக்காமல் இருங்கள். இயேசு உங்களிடத்தில் என்ன பேசுகிறார்களோ அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அடங்கி அவருடைய வார்த்தைகளை கேட்டு எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசி முறுமுறுக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை சொல்லுகிறது, யார் தாழ்மை உள்ளவர்களின் மேல ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கின்றார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதே ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல் உங்களுடைய இருதயத்தின் இச்சைகளை, மாமிசத்தின் இச்சைகளின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அதைகளை செய்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு சபையில் இருக்கிற ஒருவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், அநேக பேர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. Not everyone who says to me Lord Lord will enter into the kingdom of heaven. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதால் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், இது எந்த நாளாக இருக்கிறது என்றால் நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அநேக ஜனங்கள், பேர் கிறிஸ்தவர்கள், கள்ள ஊழியக்காரர்கள்
அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்க யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அந்த சிங்காசனத்தின் மேலே நம்ம ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் நீங்களும் this is a picture of judgment. It is the day of judgment. இது ஒரு நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு கும்பலான ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன பேச போகிறார்கள் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு கூட்டம் ஜனம் அந்த இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல ஒரு கூட்டம் அவிசுவாசிகள் இருப்பார்கள், இன்னொரு இடத்துல பேர் கிறிஸ்தவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்படாத இந்த உலகத்துல யார் ஏமாற்றி பொய்யான சுவிசேஷங்களை சொல்லி ஜனங்களிடத்துல பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஜனங்களை ஏமாற்றி வார்த்தைகளை வார்த்தையாக போதிக்காமல் சத்தியத்தை சத்தியமாக போதிக்காமல் சத்தியம் அறிந்திருந்தாலும் சத்தியத்தின் பிரகாரமாய் வாழாதவர்கள் இந்த விதமான ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக இருக்கிறார்கள். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்போ நடக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்காக சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்மை நம்முடைய மனவாட்டியான சபையை பரலோகத்திற்குள்ளாக இழுத்து கொண்டு போய்விடுகிறார். அதற்கு பின்பு 7 வருட உபத்திரவ காலம் இருக்கும். இந்த 7 வருட உபத்திரவ காலத்திற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவர் பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையின் மேலே அவருடைய சேனையும் எல்லா தூதர்களும் எல்லாரும் என்ன செய்ய போகிறார்கள்? இந்த உலகத்திற்குள்ளாக வரப்போகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எல்லா தேசங்கள் யார் யார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ இவர்களை இவர்களை முழுவதுமாய் அழித்து விட்டு மத்தேயு 25 அதிகாரத்தில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. The judgment of the nations, the judgment of the sheep and the goats. அந்த நியாய தீர்ப்பு நடக்கிறது. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சபையானது என்ன செய்யும் என்றால் தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி அந்த ஆளுகைக்குள்ளாக போகும். அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த 1000 வருஷம் என்ன செய்திருப்பார்? பிசாசானவரை சங்கிலியில பாதாளத்திலே கட்டி வைத்திருப்பார். அதற்கு பின்பு கடைசியாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அந்த பிசாசை அவிழ்த்து விட போகிறார். அந்த பிசாசை அவிழ்த்து விட்ட பின்பு என்ன ஆகிறது என்றால் அவன் அநேக ஜனங்களை ஏமாற்றி மறுபடியுமாய் ஒரு பெரிய கூட்டமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவர்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்பார்கள். அது காக் மெகாக் என்ற ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த இடத்துல எல்லா தேசத்தின் ஜனங்களும் வந்து நிற்பார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் பட்டயத்தின் மூலமாய் இந்த சேனைகளை அழித்து விடுவார். அதற்கு பின்பு இந்த பழைய பூமியை அழித்து விடுவார். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது என்றால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கிறது. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது அந்த நாளில் என்ன ஆகிறது என்றால் இப்பொழுது நாள் பாதாளத்தில் இருந்த எல்லா மனுஷனுடைய ஆவிகளும் இந்த மனுஷனுடைய சரீரமும் என்ன ஆகிறது என்றால் மறுபடியுமாய் 2வது உயிர் பெறுதல் இருக்கிறது. ஆண்டவர் இவர்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் என்ன செய்ய போகிறார்? ஒன்றாக இணைத்து அவர்கள் செய்த கிரியைகளின் தக்க பலனை அந்த நாளிலே அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த சரீரத்திலே அவர்கள் என்னென்ன பாவம் செய்தார்களோ ஜீவ புத்தகத்திலே இருக்காத பெயர்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இவர்களை எரி நரகத்துக்கு தூக்கி போடுகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. இது எந்த கூட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் என்றால் சபையில இருந்த ஜனங்கள், வேதத்தை வாசித்த ஜனங்கள், ஜெபித்த ஜனங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஜனங்கள், ஆண்டவருக்காக ஏராளமான காரியங்களை செய்த ஜனங்கள். இங்க ஒரு கூட்டம் எங்க இருக்கிறது? அங்கே பார்த்தீர்கள் என்றால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு முன்பாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த ராஜாவுக்கு முன்பாக இவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ இயேசுவே, எங்களை அறியாமல் இருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உமக்காக ஊழியம் செய்திருக்கிறோம், உமக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம், ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறோம், ஆனால் எதற்காக எங்களை நரகத்திற்குள்ளாக தள்ள போகிறீர் என்று இந்த ஜனங்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே பாவமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இவர்களுக்காக இவர்கள் வாழ்ந்து இவர்களுடைய சுகபோகத்திற்காக வாழ்ந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இவர்கள் பிதாவுடைய சித்தத்தை செய்யாமல் பிதாவுடைய கட்டளைகளை மீறி நடந்த ஜனங்களாக இருக்கிறார்கள்.
இந்த ஜனங்களை அந்த நாளிலே இயேசு பார்த்து சொல்ல போகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறாரு இல்லையா? தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? வாருங்கள் என்னுடைய மந்தையே, பிதாவானவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த ராஜ்யத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்று நம்மளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும். நம்மை பார்த்து உங்கள் யார் என்று நான் அறியேன் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வந்து நின்றார் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவாரா? இல்லாவிட்டால் நீ யார் என்று எனக்கு தெரியாது, பின்மா என்னுடைய கட்டளைகளை பிரமாணங்களை மீறி நடந்தவர்களே என்று சொல்லுவார்களா? தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை வேளையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எங்கே இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையாகவே எங்களுக்கு உள்ளாக விசுவாசம் என்பது இருக்கிறதா என்று எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யக்கூடிய ஜனங்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த நாளிலே அநேக பேர் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட போகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இங்கே நியாயத்தீர்ப்பின் நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அநேக பேர் இயேசுவே இயேசுவே கர்த்தாவே கர்த்தாவே என்று வாயின் மூலியமாய் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வாழுகிற வாழ்க்கைகளின் மூலியமாய் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை நிராகரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லியிருந்தார். அவர் பேர் வந்து பார்த்தீர்கள் என்றால் ஹாரி அயன்ஸ்டைன் என்று சொல்லி, if lips and life do not agree with each other, your testimony amounts to nothing. இல்லையா? நம்மளுடைய வாய் நம்மளுடைய பேச்சானது, நம்மளுடைய வாழ்க்கையானது இரண்டு ஒன்றாக போக வேண்டும். வாய் ஒரு காரியம் பேசினால் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியாகவே இருக்கும். இல்லையா? இன்றைக்கு அநேக மாயமாலக்காரர்கள், இல்லையா? நானும் மாயமாலக்காரனாக இருக்கிறேன், நீங்களும் மாயமாலக்காரர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு நம்மளுடைய உண்மையான சுயரூபம் என்ன என்று ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஆக்டிங் செய்யலாம் இல்லையா? ஜனங்களுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களை செய்யலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே மென்மையானவர்கள் என்று எங்களை நாங்கள் காண்பித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஆனால் நானும் நீங்கள் யார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படி இந்த ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கூட்டத்திலே நானும் நீங்களும் ஒருவராக இருக்கக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உலகத்திலே இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்னை எல்லோரும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. A verbal confession is not just enough in order to enter the kingdom of God. இயேசு என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் என்ன செய்ய முடியாது? ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஐயோ எப்படி வேணாலும் வாழ்க்கைகளை வாழ்ந்து என்ன பாவம் வேணாலும் செய்து கடைசியாக இயேசுவே என்று கூப்பிட்டு விட்டால் என்னை ரட்சித்து விடுவார். அப்படிப்பட்ட காரியம் என்றென்றைக்குமே நடக்காது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த ரட்சிப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். மனம் திரும்பக்கூடிய நாள் இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு அல்ல. இப்பொழுதே நான் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுதே ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று பிதாவானவர் நம்மிடத்தில் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இன்னொரு இடத்தில் லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, why do you call me Lord Lord and do not do what I tell? எதற்காக கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு நான் சொல்லுவதை செய்யாமல் இருக்கிறீர்கள்? இல்ல, ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தர் என்று கூப்பிட்டால் அவன் யாராக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிற கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் கர்த்தாவே
கர்த்தாவே கர்த்தாவே என்று வாயின் மூலமாய் சொல்லுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நிராகரிக்கிறார்கள். இன்றைக்கு நான் நீங்களும் சபையான நான் நீங்களும் இன்றைக்கு அப்படியாக இருக்கிறோம் இல்லையா? வாயின் மூலமாய் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறோம் இல்லையா? இயேசுவே எல்லாத்துக்கும் இயேசுவே இல்லையா? எல்லாத்துக்கும் இயேசு 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 என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. யார் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்றால், யார் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அந்த கர்த்தருடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ இவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மிடத்துல பேசியிருக்கிறார் இல்லையா? இப்படித்தான் நம்ம நடக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிரமாணங்களை கட்டளைகளை மீறி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் உடைத்து இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ளாக என்னவாக இருக்கிறதோ அதை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று, மனம் திரும்ப உதவி செய்யும் என்று இப்பொழுதே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இயேசு சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே இல்லையா? இவர்கள் பார்த்துங்கள் என்றால் அந்த நாமத்தை 2 தரம் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தாவே கர்த்தாவே இல்லையா? எல்லோரும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பேரின் மூலமாய் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் இதை செய்திருக்கிறோம் இல்லையா? இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிற நேரமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இவ்வளவு வருஷம் வாழ்ந்தனே, ஊழியம் செய்தனே இல்லையா, பிரசங்கம் செய்தனே, வேதத்தை வாசித்தனே, அதை செய்தனே, இதை செய்தனே, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நீங்களும் செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று நாங்கள் அறிய வேண்டும். அப்போ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்திற்கு நானும் நீங்களும் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தாவே என்று சொல்லினால் யார் என்றால் அவருடைய ராஜா எஜமானாக இருக்கிறார். நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்ப எஜமான் என்ன சொல்லுகிறாரோ இல்லையா, வேலைக்காரர்கள் அல்ல, வேலைக்காரர்களுக்கும் இல்லையா ஸ்லேவுக்கும் அதிகமாக வித்தியாசம் இருக்கிறது. A slave is not on his own. He doesn't have any rights of his own. அவருடைய சுயம் என்பது ஒன்றுமே இல்லை. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, எஜமான் இந்த வேலை செய்ய என்று சொல்லினால் வேலை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அந்த இடத்துல எழுந்து என்று சொல்லினால் அந்த இடத்துல அவன் எழுந்திருக்க வேண்டும். இதை செய்ய என்றால் அதை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நீ படி என்று சொன்னால் படிக்க வேண்டும். எழுந்திரி என்று சொன்னால் இல்லையா, அவனுடைய ரைட்ஸே இல்லை. ஸ்லேவ் அடிமை என்பது யார்? அவனுக்கே ஒரு ஃப்ரீடம் இல்லாதவன். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அல்ல, இது நம்மளுடைய வாழ்க்கை ஃப்ரீடமாக இருக்கிறது. எதுக்குள்ளாக ஃப்ரீடமாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக ஃப்ரீடமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஃப்ரீடம் நம்ம பாவத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மிடத்துல தெளிவாக கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் நம்மிடத்துல பேசியிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஜனங்களே, நானும் நீங்களும் கர்த்தாவே கர்த்தாவே என்ற வாயின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளின் பிரகாரமாய் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இல்லையா நாங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் என்னவென்றால் obedience to the word of Christ. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்பது தான் ரட்சிப்பினுடைய ப்ரூஃபாக இருக்கிறது. ஒரு மனுஷன் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்றால் அவன் என்ன செய்வான்? அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கக்கூடிய மனுஷனாக காணப்படுவான். அப்பொழுது இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களை நிராகரிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால் இங்க வெள்ள சிங்காசனத்துல ஒரு நியாயாதிபதியாய்
இங்க வார்த்தை சொல்லுகிறது, பிதாவும் என்ன செய்ய மாட்டார்? நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பை எப்படி செய்ய போகிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனின் மூலமாய் அவர் இந்த உலகத்தை நியாய தீர்க்க போகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பதில்லை, இங்கே பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பதில்லை. ஆனால் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் போய் நிற்க வேண்டும். அந்த நாளிலே அவர்கள் செய்த கிரிய தக்க பலனை அவர் அளிக்க தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த நாளிலே வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூடாது என்றால், இப்பொழுது பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவரிடத்தில் ஒப்புரவாகி, இயேசுவே எனக்காக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக மறித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறவர்கள் இப்படியாக சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலும் இல்லையா, I want to know him and the power of his resurrection. நான் ஆண்டவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கொலோசியர் 3வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? இல்லையா, உங்களுடைய நோக்கங்கள் எங்கே இருக்கக்கூடாது? உலகத்தின் மேலே இருக்கக்கூடாது, ஆனால் பரலோகத்திற்குரிய காரியங்களின் மேலே என்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்களே, இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவருக்கு வெறும் வாயின் மூலமாய் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்களை பிடிப்பதில்லை. யார் கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவுடைய கர்த்தத்துவத்துக்கு அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, இவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்களே, நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நியாயாதிபதி நமக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிறார். இந்த நியாயாதிபதிக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூடாது என்றால், இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் விசுவாசித்து அவருடைய கர்த்தத்துவத்துக்கு நாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் இல்லையா? இந்த சப்மிஷன், இயேசு உடைய கட்டளைகளுக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பார்த்தீர்கள் என்றால், இட் இஸ் நாட் an one time act, it is a progressive thing இல்லையா? வாழ்க்கை இல்லையா, ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படிந்து இல்லையா முழுவதுமாய் பரிசுத்தமாய் விட மாட்டோம். ஆனால் சாகும் வரை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு போனே இருப்பார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்ன பார்த்து, கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால், நம்ம வளர வளர கீழே விழுந்து எழுந்து ஆண்டவர் நம்மளை மறுபடியுமாய் நிறுத்தி நம்மளை என்ன செய்ய போகிறார்? நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தாவே என்று வாயில மட்டும் சொல்லுவதில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கச்சிதமாக ஆவியானவருடைய பலத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பின்தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் பயத்திலே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ஆளுகை என்ற வார்த்தை சொல்லுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து முதலாவது வந்து என்ன பிரசங்கித்தார்? பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகர் என்ன பிரசங்கித்தார்? பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த செய்தி தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவருடைய ஆளுகை இல்லையா? What is the kingdom of God? The kingdom of God is nothing but the sovereign rule and the reign of God. இல்லையா? ஆண்டவர் யாராக இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு அவர் மட்டும் தான் ராஜா இல்லையா? வார்த்தை சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். அவர் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார், வானத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார், சகல சேனைகளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் கர்த்தர் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த கர்த்தருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய ஆளுகையானது, தேவனுடைய ராஜ்யமானது நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் இல்லையா? அநேக யூதர்கள் ஐயோ தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருகிறது, எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே வருவதில்லை, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அல்லையா? இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது என்னுடைய ஆளுகை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்து நம்மளை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய அடிமைகளாக இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நானும் நீங்களும் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது இன்றைய இந்த காலை வேளையில உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவனுடைய ஆளுகையானது, தேவனுடைய ராஜ்யமானது இந்த காலை வேளையில உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறதா? உங்களை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா? இல்லாவிட்டால் இந்த உலகம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் உங்களுடைய சுய மாமிசமானது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இல்ல இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா என்று எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்தில் இல்ல எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது? நம்மளை ஆளுகை செய்கிறது. இல்ல சத்ருவானவர் என்ன செய்கிறார்? கீழ்ப்படியாமை மூலியமாய் அவன் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில நுழைந்து அவன் எல்லா விதமான காரியங்களை செய்து குழப்பை விடுகிறார். ஆனால் தேவனுடைய ஜனங்களே, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுப்பது மட்டுமல்ல, வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை கேட்பதிலே நாங்கள் சிறந்தவர்கள் இல்லையா? வார்த்தை கேட்பது இல்லையா, அதற்கு பின்பு நியாயம் தீர்ப்பது, இதுல நம்பர் 1. ஐயோ பிரசங்கம் அப்படி இருந்தது, பிரசங்கம் இப்படி இருந்தது, ஊழியக்காரன் இப்படி சொல்லினார், அதை சொல்லினார், அதை பேசினார், இதை பேசினார் என்று we are judgmental about the words which God speaks to us. We must never be judgmental. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் யார், உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று அவரை காட்டிலும் எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் உங்களிடத்துல என்ன பேச வேண்டும், எங்க என்னுடைய பிள்ளைகளை நான் சரிப்படுத்த வேண்டும், எங்க அவர்களை நான் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்காதிருங்கள். உங்களுடைய மாமிசம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த உலகமானது நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. சத்ருவானவர் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய ராஜ்யம் இங்கே இருக்க வேண்டும். அந்த ஆளுகை இங்கே இருந்தால் மட்டும்தான் வருகிற ராஜ்யத்திற்குள்ளாக நானும் நீங்களும் பிரவேசிக்க முடியும். இந்த ராஜ்யம் இங்கே இல்லாமல் விட்டால் வருகிற விசிபிள் கிங்டம், அந்த தெரியக்கூடிய ராஜ்யத்துக்குள்ளாக நானும் நீங்களும் பிரவேசிக்க முடியாது. ஆனால் நித்திய ஆக்கினைக்குள்ளாக போய்விடுவோம் என்று இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த கால வேளையில நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா? ஆண்டவர் உங்களிடத்தில் வார்த்தைகளின் மூலமாய் ஒரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா என்று எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எங்களை நாங்கள் சோதித்து பார்த்து இதை நாங்கள் சரியில்லாமல் விட்டால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே உங்களுடைய கர்த்தத்துவத்திற்கு நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு சொல்லுகிறார், யார் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்றால் யார் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார்களோ. இல்லையா? இயேசு இந்த இடத்துல நம்முடைய பிதா என்று சொல்லவில்லை. இல்லையா? எப்பொழுது இயேசு அந்த பரலோக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் ஃபாதர் என்று யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? சீஷர்கள் ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? அப்ப எப்பொழுதுமே இயேசு பார்த்துக்கிறது என்றால் என் பிதா, என் பிதா, நம்முடைய பிதா என்று சொல்லுவதில்லை. எப்பொழுது இயேசு என்னுடைய பிதா என்று பேசுகிறாரோ இல்லையா, it speaks about the deity of Christ. இல்லையா? இயேசு யாராக இருக்கிறார்? பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்து சமமாக இருக்கிறார். இல்லையா என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ஜனங்களே, யார் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்றால் யார் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இல்லையா? நான் நீங்கள் இன்றைக்கு கேட்கலாம், பிதாவுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? இல்லையா? இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஊழியக்காரர்களிடத்தில் ஓடுகிறார்கள். இல்ல ஓடி போய் ஊழியக்காரனே, ஆண்டவருடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது? ஆண்டவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? இல்லையா? ஆண்டவருடைய சித்தம் எந்த ஊழியக்காரன் நமக்கு சொல்லுவது அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த வார்த்தைகளிலே இருக்கிறது. தேவனுடைய சித்தம், the revealed will of God. God has revealed His will in the word of God. இந்த சத்திய வார்த்தையில ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த
இந்த வார்த்தைகளை யார் வாசித்து இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ இவர்கள் மட்டும்தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதால் நம்முடைய சுய காரியங்களினாலே நம்முடைய சொந்த காரியங்களினாலே ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் முதலாவது என்ன செய்து விடுகிறார்? ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பு கொடுத்த பின்பு ஆவியானவரை கொடுக்கிறார். அவருடைய கட்டளைகளை இருதயத்தில் எழுதி வைக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது அவருடைய சித்தத்தை நாங்கள் வார்த்தை வாசித்து கற்றுக்கொண்டு ஆவியானவருடைய பலனின் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். யார் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு இன்னும் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படாமலேயே வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று அவர்கள் ஏமாற்றிக் கொண்டு நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களே, பிதாவுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசிக்க வேண்டும் என்ற வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? நீங்க தேவனுடைய வார்த்தை வாசியுங்கள். அது மட்டுமல்ல, for this is the will of God. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 7 வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால் பவுல் இப்படியாக சொல்கிறார், சபையை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில இதாக இருக்கிறது. அது என்னவென்றால் உங்களுடைய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இல்ல, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. இல்ல, ஒருவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? உண்மையாகவே என்னை யார் நேசித்திருக்கிறார்களோ, இல்ல, இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை உண்மையாக யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னுடைய பிரமாணங்களை கரம் பிடித்து நடப்பார்கள். அப்ப தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் ஜனங்கள் இல்லையா, பர்ஃபெக்டாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய முடியாது? உபயோக செய்ய முடியாது. ஆனால் அந்த ஏற்றமானது நமக்குள்ளாக இருக்கும். ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே, உங்களுக்கு விரோதமாக இந்த காரியம் செய்து விட்டேன் என்று வேதனைப்பட்டு இல்லையா அவர்கள் அழுது அந்த நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவரை திருப்தியாக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். இவர்கள் தான் உண்மையான விசுவாசி. இல்ல, யார் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்ல, யார் இதை நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையான விசுவாசிகளாகவே இருக்க முடியாது. ஒரு உண்மையான விசுவாசி என்றால் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள், அவன் விழுவான், மறுபடியும் ஆண்டவர் எழுந்திருப்பார், இல்ல அவனை தூக்கி நிறுத்துவார். வார்த்தை சொல்லுகிற நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவரை நிறுத்தக்கூடியவர் ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஏற்ற ஒரு விசுவாசிக்குள்ளாக இருக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே, நான் முடியவில்லை. ஆண்டவரே, அப்ப உங்களை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனே, உங்களை நான் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாவத்தின் மூலமாய். ஆண்டவரே, இந்த பாவங்களுக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு பிதாவுடைய கோபம் இந்த பாவத்தின் மூலமாய் பாவங்கள் மேலே வந்தது என்று அந்த விசுவாசியானவன் அங்கலாய்க்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஏங்கக்கூடிய மனுஷனாக காணப்படுவான். ஆண்டவர் இருந்தால் எனக்கு போதும், ஆண்டவருடைய சமூகம் எனக்கு இருந்தால் போதும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இருந்தால் போதும், எனக்கு வேற யாருமே வேண்டாம், வேற எந்த காரணமும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அப்ப இயேசு சொல்லுகிறார், யார் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்றால், அநேக வார்த்தைகள் இருக்கிறது, வார்த்தைகளை வாசித்துக் கொண்டே இருங்கள், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர்களிடத்தில் என்ன பேசுகிறார்களோ அந்த சித்தத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். 22வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், அநேக பேர் அந்த நாளிலே, அநேக பேர் இல்லையா, வேற சில பேர் அநேக பேர் கிறிஸ்தவர்கள், சபையில உட்கார்ந்த ஜனங்கள் இல்லையா, அநேக ஊழியக்காரர்கள், பிரசங்கித்த ஊழியக்காரர்கள், பேர் புகழ் பெற்ற ஜனங்கள், இவர்கள் எல்லோரும் இங்கே இருப்பார்கள். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள், நடுங்கி பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளில் அநேக பேர், கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பேரை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இல்லை, இவர்கள் என்ன செய்கிறார்கள் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் வார்த்தையில? ஒரு மனுஷனுக்குள்ளாக என்ன இருக்க வேண்டும்? பலன் இருக்க வேண்டும் இல்லையா? ஆவியானவருடைய கனிகள் இருக்க வேண்டும். நீங்கள் 1-2 பேருக்கு 1வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் அங்க பேதுரு 8 விதமான குணாதிசயங்களை குறித்து பேசுகிறார்.
அந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். கலாத்தியரிலே இல்லையா 9 விதமான ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது. அந்த கனிகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மத்தேயுவில 8 விதமான ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார்? பலனை எதிர்பார்க்கிறார். இல்ல அந்த கிறிஸ்துவினுடைய பலன் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் இந்த கூட்ட ஜனங்களை பார்த்தீர்கள் என்றால், பிதா ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால, பிதாவே, இயேசுவே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் என்ன செய்தோம்? தீர்க்கதரிசனங்களை சொன்னோம். ஆண்டவரே, பிதாவே, இல்லையா, நல்ல சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அது யார் நாமத்தில் செய்திருக்கிறேன்? உம்முடைய நாமத்தில் நான் செய்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தின் மூலமாய் நான் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறேன். அப்ப இவர்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் இவர்கள் செய்த கிரியைகளின் மேல இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? நோக்கமாக இருந்த அந்த கிரியைகளை விசுவாசித்த அந்த கிரியைகள் இவர்களை அந்த நியாயத்திற்பின் நாளில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் நாங்கள் என்றென்றைக்குமே நினைக்க கூடாது. நாங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்தாலும் என்ன செய்தாலும் இல்ல நம்முடைய விசுவாசம் எதின் மேல இருக்கக்கூடாது. நாங்கள் செய்த ஊழியத்தின் மேல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்தேன், நான் பரலோகத்திற்கு வந்து விடுகிறேன். ஆண்டவரே, நான் பரலோக சபையில எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன், உங்களுக்காக ஊழியங்களை செய்திருக்கிறேன், இல்ல நான் பரலோகத்திற்கு வர வேண்டும். நீங்கள் செய்கிற கிரியைகளை நீங்கள் விசுவாசியாமல் இருங்கள். இல்லையா, இன்னும் அநேக கூட்டம் இருக்கும். ஆண்டவரே, இல்லையா, இங்க வெறும் ஆண்டவர் சிம்பிளாக சொல்லி முடித்திருக்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவரே, அதிகாலையில 4 மணிக்கு இல்லையா நடு முழங்காலிலே முட்டியை போட்டு ஜெபித்து வேதத்தை வாசித்தேன் அல்லவா? அது உம்முடைய நாமத்தில் நான் செய்தேன் அல்லவா? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்காமலும் எதை பார்க்காமலும் இல்ல நான் ஊழியம் 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 என்று ஓடினேன். இல்ல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட பார்த்துக்கள் என்றால் ஊழியக்காரர்கள் அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லாத ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் ஆண்டவர் சொல்லாத ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்ட ஜனங்கள் எங்கே? நியாயத்திற்பின் நாளிலே கர்த்தாவே, கர்த்தாவே ஜெபித்தோம் அல்லவா? கர்த்தாவே, கர்த்தாவே ஊழியம் செய்தோம் அல்லவா? கர்த்தாவே, கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை சபைகளுக்கு வந்தோம் அல்லவா? கர்த்தாவே, கர்த்தாவே காணிக்கைகளை தசமபாகங்களை போட்டோம் அல்லவா? கர்த்தாவே, கர்த்தாவே ஊழியக்கார குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்தோம் அல்லவா? எல்லா ஜனங்களுக்கும் உதவி செய்தோம் அல்லவா? எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறோம், பண காசை கொடுத்திருக்கிறோம், அது உம்முடைய நாமத்தினால செய்திருக்கிறோம். இதனாலே நீர் எங்களை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் அவருடைய நீதியின் மேலேயும் இவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இல்லையா, நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? யாருடைய நீதியை மூலமா நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறோம்? கிறிஸ்துவினுடைய நீதியின் மூலமா. அந்த கிறிஸ்துவினுடைய நீதி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நீங்களும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இவர்களிடத்துல கிறிஸ்துவினுடைய நீதியில சுயநீதி இருக்கிறது. சுயநீதியில சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, பிதாவே, கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? இல்ல, தீர்க்கதரிசனம் வார்த்தை 2 விதமான தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. முதலாவது பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியக்காரர்களின் மூலமாய், தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை இஸ்ரேல் தேசத்திற்கு பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நேரடியாக ஜனங்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இல்லையா, இன்னொரு விதமான தீர்க்கதரிசனம் இருக்கிறது. இந்த வார்த்தையை என்ன செய்வது? பிரசங்கிப்பது. அதுவும் என்னவாக இருக்கிறது? தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. The prophecy has twofold things. The first thing is foretelling and the next thing is forthtelling. Foretelling என்ன? ஃபியூச்சர்ல முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துவார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் சொல்லுவார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். இன்னொரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இப்பொழுது இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? இதை நான்
பிரசங்கிப்பது, வியாக்கியானம் பண்ணுவது அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்று நான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் சொல்லும்படியாய் ஆண்டவர் ஏவி கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், நான் உங்களுக்கு அதிக வாரம் முன்பாக சொன்னேன், இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்கிற அழைப்பு இல்ல, அது முடிந்து விட்டது. வெறும் 13 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இன்று அந்த அப்போஸ்தலர்கள் ஆவதற்கு இன்றைக்கு அநேக தகுதிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் போய் பித்தலாட்டம் செய்து கொண்டு அப்போஸ்தலர்கள் அழைப்பு இருக்கிறது, நான் அப்போஸ்தலன் என்று ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் அறியாமையில அந்த பட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேற யாரோ தவறான வழிகளில் நடத்தினார். அது மட்டுமல்ல, இந்த prophetic office, a prophet, இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு உலகத்தில் அல்ல. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஊழியக்காரர்களின் மூலமாய் பேசுகிறார். அதற்கென்று அவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆக முடியாது. A prophet was a man who was completely set apart for God. இல்ல, இஸ்ரேல் தேசத்துல மட்டும் தான் தீர்க்கதரிசி இருந்தது. அப்ப இந்த தீர்க்கதரிசியுடைய வேலை என்னவாக இருந்தது என்றால், இந்த ஆண்டவர் தீர்க்கதரிசியிடத்துல என்ன பேசுகிறாரோ, தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும்? எந்த டெவிஷன் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும். நேற்று எரேமியாவை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது வார்த்தை பேசுங்க என்று நான் கேட்கிற நேரத்துல வேதாகமம் எரேமியாவுக்கு திருப்பினேன். எரேமியா 18:19 அப்படியே வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 3-4 அதிகாரம் வாசித்தேன். அந்த இடத்துல ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், போய் இந்த வார்த்தைகளை சொல்லு. எரேமியா போய் அப்படியே பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? விரோதமாக எழுப்பி நின்று எரேமியாவை அடிக்கிறார்கள், எரேமியாவை குடியில தள்ளி விடுகிறார்கள். இல்லையா, அநேக தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை இப்படியாக இருந்தது. ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசி பார்த்துகள் என்றால் எப்பொழுதுமே மனம் திரும்புதலின் செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தால், பாவங்களை விட்டு மனம் திரும்பினால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல வராது. பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல வரும். இன்றைக்கு பரிசுல படம் வைத்திருக்கிறவன் இல்லையா, ஏதாவது ஒரு போன் நம்பராவது ஏதாவது சொல்லிவிட்டு அவன் தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். போன் நம்பர் சொல்லுவது, பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பது தீர்க்கதரிசிகளுடைய வேலை இது இல்லை. அவன் யார் என்றால் மாயமாளக்காரன், மந்திரவாதி. இன்றைக்கு அநேக மந்திரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள்? சபைகளில் இருக்கிறார்கள். இல்ல, ஜனங்களுக்கு மேஜிக்கை காண்பித்துக் கொண்டு இல்லையா மேஜிக்ல வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லையா, அந்த மேஜிக்கான வழி கடைசியாக நரகத்திற்குரிய வழி இருக்கும். இல்ல, இன்றைக்கு அநேக டிவிகளை ஆன் செய்தால் இல்ல நான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுது நான் தீர்க்கதரிசி ப்ராஃபெட் என்று யாரோட பேருக்கு முன்பாக நான் பார்க்கின்றேன், எனக்கு சிரிப்பா வரும். அப்படியே சிரிப்பேன். இங்க எவ்வளவு பேரை நான் கன்ஃபரன்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ப்ரொஃபெட்டிக் ஆபீஸர் இல்ல. எப்பொழுது இந்த வார்த்தை ஆண்டவர் முழுவதுமாய் கொடுத்து விட்டாரோ, God, the cessation of the apostles and the prophets, it ceased. இல்லையா, அப்போ அந்த காரியமானது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு ஓடாதீர்கள் தீர்க்கதரிசி இன்றைக்கு ரோட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இல்லையா, ஒரு தீர்க்கதரிசிகள் இல்லையா. இன்றைக்கு எப்படி இல்லையா அந்த கிரி சாஸ்திரம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கு எல்லா இடத்துல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நான் தீர்க்கதரிசி என்னிடத்துல வாருங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தணுமா? எல்லா வார்த்தை மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லையா, உங்களை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்களா? இல்ல, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள். இல்லையா, ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார். எதற்காக எவனிடத்துல ஓடுகிறீர்கள்? டிவிகளை ஆன் செய்கிறீர்கள், இல்ல தேவையில்லாத குப்பையான போதைகளை கேட்கின்றோம், தவறான வழிகளில போய்விடுகிறோம். இல்லையா, ஆண்டவர் பேச வேண்டுமா? உங்களிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டுமா? இந்த வார்த்தை எழுதி ஜோராக வாசியுங்கள், இந்த சத்தமாக வாசியுங்கள். ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை வார்த்தை மூலமா உங்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கூட்ட ஜனங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை நான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன், உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருக்கிறேன். அப்ப இன்னொரு ஜனங்கள், ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம் அல்லவா? ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம் அல்லவா? அது மட்டுமல்ல, கடைசியாக ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்று இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களே,
ஆண்டவருடைய காரியம் என்னவாக இருக்கிறது? அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? என்னுடைய வார்த்தைகளை பிரமாணங்களை மீறி நடந்தவர்களே, என்னை விட்டு அகன்று போய்விடுங்கள், என்னை விட்டு தூரமாய் போய்விடுங்கள், நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது. இல்ல ஒரு நிமிடமும் நீ என்னுடைய பிள்ளை என்று நான் அறியாமல் இருக்கிறேன் இல்லையா? ஆரம்பத்திலிருந்து நீ பிசாசின் கேட்டின் மகளுடைய பிள்ளையாக இருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த ஜனங்கள் தம்முடைய கிரியைகளின் மேல இல்லையா பிசாசை பொருத்த முடியுமா இல்லையா? நான் பயங்கரமா பார்த்திருக்கிறேன். பிசாசு பயங்கரமா ஆக்டிங் செய்யும் இல்லையா? ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு அடிக்கும், அந்த ஊழியக்காரர்கள் பார்த்து சந்தோஷப்படுவார்கள் இல்லையா? பிசாசு அடிச்சுக்குது இல்லையா? ஆனா அடி விழுந்தது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு, பிசாசு இல்ல. இந்த பிசாசு பயங்கர ட்ரிக்ஸ் மேஜிக் இன்னைக்கு இல்லையா? பிசாசு பயங்கரமா ஜனங்களை வஞ்சிக்கிறான் இல்லையா? அப்படியே போற மாதிரி போய் ஆக்டிங் செய்து இல்லையா இவரை நினைந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ பிசாசு போயிடுச்சு, அற்புதம் நடந்து விட்டது இல்ல. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இல்லையா, யாரோ ஒரு பாஸ்டர் என்ன செய்தாரா, தண்ணியை வைனாக மாற்றி விட்டாரா இல்லையா? நானும் அப்படியெல்லாம் பார்த்துருக்கிறேன், மீட்டிங் எல்லாம் போயிருக்கிறேன். பின்ன குளோரி டஸ்ட் இல்லையா, பரலோகத்துல அப்படி கோல்டா இல்லையா? ஆண்டவருடைய மகிமையை யாராவது பார்த்தா அந்த இடத்துல அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆண்டவருடைய மகிமையை யாராலையும் பார்க்க முடியாது. அப்போ அது ஆண்டவருடைய மகிமை அல்ல இல்லையா? அது பிசாசு செய்கிற மேஜிக் ட்ரிக்ஸ் இல்லையா? ஆனா ஜனங்கள் ஐயோ மேல இருந்து கோல்ட் டஸ்ட் வருது இல்லையா, ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா, ஏன் கோல்ட் டஸ்ட் கொடுக்குறாரு? ஏன்னா கோல்டு கல்லே மேல அங்க போடலாம் இல்லையா? ஆனா கோல்ட் டஸ்டா இல்லையா? அற்புத அடையாளம் இல்லையா? பர்ஸ்ல காசு இல்ல இல்லையா? ஒரு ஊழியக்காரர் வந்தா, இப்பொழுது மிரக்கல் மணியானது பணமானது உங்களுடைய பர்ஸ்ல ஆண்டவர் கொடுக்க போகிறார், உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு அப்படியே மல்டிப்ளை ஆகும் இல்லையா? கூட்டத்துல ஒருத்தன் ஓடிலாம் செட்டப் பண்ணின ஒரு மனுஷன், மாஸ்டர் என்னிடத்துல காசே இல்ல உண்மையாக நடந்திருந்தாலும் அது யார் செய்கிற காரியம்? ஆண்டவர் அல்ல, பிசாசு செய்யக்கூடிய காரியம். ஏனென்றால் நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்றால் இன்றைக்கு ஜனங்கள் அற்புதம் அடையாளம் என்று போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்முடைய ஊழியத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய ஊழியத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கவில்லை இல்லையா? ஆண்டவர் உங்களிடத்துல இல்ல பிரதர் சிஸ்டர், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தால் போதும், நீங்கள் ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகள். இவர்கள் மாயமானக்காரர்கள் இதெல்லாம் செய்து எங்கே போய்விடுவார்கள்? நரகத்திற்கு போய்விடுவார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் பேர் புகழ் பெருமைகள் பணங்களை எல்லாவற்றையும் சம்பாதித்து இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு நித்திய நரகம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நானும் நீங்களும் ஆண்டவருடைய காரியங்களில் என்றென்றைக்கும் விளையாடக்கூடாது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பொய் பித்தலாட்டம் செய்து கொண்டு சபை ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இது அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறது. நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக, அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு முன்பாக பிசாசானவன் இந்த உலகத்தை ஜனங்களை அற்புதங்களின் மூலமாய் அடையாளங்களின் மூலமாய் அவன் வஞ்சிக்க செய்வான், அவன் வஞ்சிக்க போகிறான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த இடத்துல கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் இல்லையா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகாயத்திலிருந்து நெருப்பு வர வைக்கிறார்கள். இது யார் செய்வது? பிசாசானவன் செய்வது. அது மட்டுமல்ல இல்லையா? இப்போ இந்த வார்த்தையை வாசித்தோம் அல்லவா? இதுல கேள்வி என்னவென்றால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பலத்தின் மூலமாய், ஆண்டவருடைய பலத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்களா, இல்லாவிட்டால் பேய்களை துரத்தினார்களா, இல்லாவிட்டால் அற்புதங்களை செய்தார்களா என்று நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இதற்கு நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். இந்த அற்புதங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த அடையாளங்களானது இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்யவில்லை, பிசாசின் மூலமாய் செய்தார்கள். பிசாசும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பிசாசும் தீர்க்க தரிசனத்தை உரைத்து என்ன செய்கிறான்? அதை ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான்? அதை நிறைவேற்றுகிறான். அப்ப ஜனங்களுடைய நம்பிக்கை எதின் மேல இருக்கிறது? தீர்க்க தரிசனத்தின் மேல இருக்கிறது. பிசாசானவர்களை வஞ்சித்து அதனை கட்டி விடுகிறான். இன்னொரு கூட்டம் அற்புதம் அடையாளம் ஒரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தது, ஆண்டவர் அந்த கூட்டத்தை ஓட்டியே விட்டார் இல்லையா? ஆண்டவர் கடினமாக காரியங்களை சொன்ன உடனே அந்த கும்பல் பிச்சுகள் ஓடிவிட்டது இல்லையா? இப்படிப்பட்ட பேர் கிறிஸ்தவர்கள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள விசுவாசிகள் இருக்கிறார்கள் இல்லையா? அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் உங்களுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உங்களுடைய நாமத்தில் பேய்களை துரத்தியும் அல்லவா, அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா. அப்போ இந்த ஜனங்கள் யாரின் மூலமாய் இதையெல்லாம் செய்தார்கள்? ஆண்டவரின் மூலமாய் அல்ல, ஆனால் பிசாசின் மூலமாய் செய்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், the book of Exodus நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேக்கு கட்டளையிடுகிறார், போய் இந்த ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வா, போய் பார்வோனிடத்தில் போ, போய் அவனிடத்தில் சொல்ல, let my people go, என்னுடைய ஜனங்கள் போகட்டும் என்று போய் அவனிடத்தில் பேச. அவன் கேட்க மாட்டான். ஆனால் நான் உன்னுடைய கரங்களின் மூலமாக நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது போய் மோசே போய் நிற்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களை விடு என்று சொல்லி. உன்னுடைய ஆண்டவர் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இடத்துல மோசே இடத்துல சொல்லுகிறார், இந்த கோலை எடுத்து என்ன செய்ய, அவர்களுக்கு முன்பாக நீட்டி போடு. அந்த கோல் என்னாக விடுகிறது? பாம்பாக மாறி விடுகிறது. இல்லையா? ஆண்டவர் செய்த அற்புதமாக இருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்தீர்கள் என்றால் அது என்ன ஆகிறது? இங்க எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். பிசாசால பயன்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறது. இவர்களும் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் ஆண்டவரின் மூலமாய் செய்தார்களா? அந்த கோலை பாம்பாக மாற்றினதை எதன் மூலமாய்? ஆண்டவருடைய பலத்தின் மூலமாய் அல்ல, பிசாசின் பலத்தின் மூலமாய். அந்த பிளாக் மேஜிக், அந்த பிசாசின் காரியங்களின் மூலமாய் இவர்களும் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய கடிகளை போடுகிறார்கள். இது பாம்பாக மாறிவிடுகிறது. இல்ல, மோசனுடைய கோல் பாம்பாக மாறினது, இதுவும் பாம்பாக மாறினது. ஆனா மோசனுடைய கோலானது எல்லாவற்றையும் விலகிவிட்டது. அது மட்டும் அல்ல, இல்லையா? இவர்கள் 2-3 மிராக்கிள்ஸ் பிசாசு என்ன செய்கிறான்? ஃபேக் செய்து விடுகிறான். இல்ல, பிசாசு அற்புதங்களை செய்கிறான். இல்ல, மோசே அதற்கு பின்பு என்ன செய்கிறான்? இல்லையா? தவறைகளை வர செய்கிறான். இல்லையா? இவர்கள் செய்கிற அற்புதம் என்ன ஆகிறது? தவறைகளை கம்மி செய்யாமல், இல்லையா, தவறைகளை போகும்படியாய் செய்யாமல் என்ன செய்து விடுகிறார்கள்? இன்னும் அதிகமான தவறைகள் வந்து விடுகிறது. அப்போ இவர்கள் யாருடைய பலனை சார்ந்து இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள் என்றால், பிசாசின் மூலமாய். பிசாசு வந்திருக்கிறான். இல்லையா? பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்றால், இல்லையா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பிசாசும் செய்கிறான். ஏன் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம்? பிசாசானவன் குணப்படுத்துகிறான். எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, எச்சரிக்கையா இருங்கள். இல்லையா? இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்கதரிசி என்று இப்படி ஓடாமல் இருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை எனக்கு போதும். இயேசு இருந்தால் எனக்கு போதும். அவருடைய வார்த்தை எனக்கு போதும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நானும் நீங்கள் ஆவலாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால், பிசாசின் மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஹை பிரீஸ்ட் என்று இருக்கிறார். இல்லையா? அந்த ஹை பிரீஸ்ட் வந்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பவுல் எப்படி பிசாசை துரத்தினார், அப்படியே இவர்கள் இமிடேட் செய்ய போகிறார்கள். இல்லையா? அப்ப பிசாசு என்ன பண்ணி விடுகிறது? எல்லாருடைய துணிகளை அழித்துட்டு அம்மனமாய் ஓடி விடுகிறது. இல்லையா? ஓடி விடுகிறார்கள். அவர்களால முடியவில்லை. அப்போ இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்படிப்பட்ட காரியங்களின் மேல் இவருடைய விசுவாசம் இருக்கிறது. அவர் செய்த கிரியைகளின் மேல் விசுவாசம் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை நாங்கள் செய்த கிரியைகளினால ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவில்லை. நாங்கள் செய்கிற கிரியைகளின் மூலமாக நம்ம பரலோகத்திற்கு போகுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த சித்தத்தை நான் நீங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பிசாசானவன் அற்புதம் செய்கிறான். இது பிசாசானவன் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்த காரணத்தினாலே பிசாசு என்ன செய்கிறான்? யோபினுடைய சரீரத்தை அவன் பாதிக்கிறான். இல்லையா? அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடந்திருக்கிறது. நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நீங்கள் வாசித்தீர்கள் என்றாலும், பிசாசானவன் அந்த பிளாக் மேஜிக் மூலமாக என்னென்ன அற்புதங்கள் நடக்கிறது என்று நாங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதெல்லாம் ஆச்சரிய பண்ணத்தக்க காரியங்கள் பிசாசானவன் இன்றைக்கு செய்கிறான். அந்த காரியங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் அப்படிப்பட்ட அற்புதங்களின் மூலமாய், அடையாளங்களின் மூலமாய் ஜனங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அட்ராக்ட் செய்து கொண்டிருக்கிறான். தவறான கூட்டமானது, பொய்யான கூட்டமானது, பிசாசு கூறிய கூட்டமானது எங்க போய் கொண்டிருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட சபைகளுக்கு போய்கொண்டு தன்னுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஜனங்களே, உண்மையான திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுபடக்கூடிய சபையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை, இயேசு சொல்லவில்லை நீங்கள் பேய்களை துரத்தினால் பரலோகத்திற்கு போவீர்கள், இல்லை அற்புதங்களை செய்தால் பரலோகத்திற்கு போவீர்கள்.
சொல்லினா நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ, என்னுடைய பிதாவுடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, இவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று வார்த்தை சொல்கிறது என்று நான் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 23வது வசனத்தில் என்ன சொல்ல போகிறார்? நான் அவர்களுக்கு இப்படியாக சொல்ல போகிறேன், உண்மை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் துஷ்ட ஜனங்களே, பிரமாணங்களை மீறி நடப்பவரே. இல்லையா? இந்த வார்த்தை கேட்பதற்கு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் இல்லையா? இங்க இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? உங்களுக்காக இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், உங்களுடைய பிதாவுடைய இறைமாறுதலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள், வாருங்கள் என்று இயேசு அழைக்க வேண்டும். இல்லையா? இயேசு நம்மளை பார்த்து என்னை விட்டு நீ அகன்று போ என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ரட்சிப்பின் நாளிலிருந்து நம்ம சாகும் வரை அவருடைய கர்த்தத்துவத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த கர்த்தாதி கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த ராஜாவுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் நான் உங்களை அறிய என்று சொல்லினால் என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவருக்கு அவர்களை தெரியாத அர்த்தம் அல்ல. ஆனால் ஒரு நொடிக்கும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் இல்ல, என்னுடைய பிள்ளைகளாக இல்ல, நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்று நீ என்னுடைய ரத்தத்தினால கழுவப்படவில்லை, என்னுடைய பாவ மன்னிப்பு நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, என்னுடைய நீதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என்னை விட்டு அகன்று போங்கள் பின்மாற்று. இல்லையா? துஷ்ட ஜனங்களே, பிரமாணங்களை மீறி நடப்பவரே, lawless people, தேவனுடைய பிரமாணங்களை மீறி நடக்கிறவர்கள். இல்லை, இந்த உலகத்திலே பிரமாணங்களை மீறி நடந்து கடைசியாக ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லினா ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளவே மாட்டார். 100% கண்டிப்பாக இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த சான்ஸை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வாய் மூலமாய் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய கர்த்தத்துவத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிற்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் என்னவென்றால் கர்த்தர் என்கிற நாமம். அந்த கர்த்தர் என்கிற நாமத்திற்கு பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நடுமுள்ளங்கால் போட்டு என்ன செய்யணும்? கர்த்தாவே அறிக்கையிட போகிறார்கள். பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள், செத்து போன மனுஷர்கள் எல்லோரும் இயேசு தான் கர்த்தர் என்று அறிக்கையிட போகிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சேனைகள், அவருடைய தூதர்கள், எல்லா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இயேசு தான் கர்த்தர் என்று அறிக்கையிட போகிறார்கள். கர்த்தர் என்றால் ஒரு மகத்துவமான நாமம். அவர் கர்த்தர், ஆளுகை செய்கிறவர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் பிதாவானவர். ஏனென்றால் அவர் நமக்காக மரித்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி இயேசு பரலோகத்திற்குள்ளாக பிரவேசித்தார். அப்படியாகவே இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, நம்மளுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார்? இயேசு கிறிஸ்து. இல்லையா? அவர் நான் பிதாவை நேசிக்கிறேன் என்று பிதாவுடைய கட்டளைகளை மீறி நடக்கல. இல்லையா? நான் பிதாவை நேசிக்கிறேன் என்று என்ன சொல்லினார்? பிதாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டால் போதாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய கர்த்தத்துவத்திற்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். ராஜா என்ன சொல்லுகிறாரோ வேலையாட்கள் அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வேலைக்காரர்களாக நாம் நீங்களும் காணப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையானது நம்முடைய கிரியைகளின் மேலே அல்ல, உங்களுடைய நம்பிக்கையானது கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படினாலும் உங்களுடைய நம்பிக்கை கீழ்ப்படிதலின் மேலே இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். ஆனால் யார் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்துக்கு அடங்கி இருந்து அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இல்லையா? இங்கிலீஷ்ல நல்ல பாட்டு இருக்கிறது இல்லையா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus, no turning back, no turning back. இல்லையா? இயேசுவின் முன்னே உலகமென் பின்னே என்று பாடுகிறோம் இல்லையா? பாட வாயில அவ்வளவுதான், இயேசுவின் முன்னே உலகமென் பின்னே. ஆனா வாழ்க்கையில உலகமென் முன்னே இயேசு எங்கேயோ. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மனம் திரும்பும்படியாக நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரப்போகிறது, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஐயோயோ இயேசு எனக்காக மரித்து விட்டார் என்று 2 கன்னியர்கள்
கண்ணீரை விட்டு இல்ல அழுதுவிட்டால் இல்ல பரலோகத்திற்கு போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கை மாறுபட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆக்கிரமிக்க வேண்டும். அவர் நம்மளை முழுவதுமாய் ஆளுகை செய்ய வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் யார் இந்த ஆளுகை செய்கிறார் இந்த உலகத்துல, அவர்கள் மட்டும் தான் வருகிற ராஜ்யத்திற்குள்ளாக, வருகிற ஆளுகைக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை வேளையில உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இந்த 24-29 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அந்த சர்வானந்த மவுண்ட் கன்க்ளூஷனுக்கு இப்ப வந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல என்ன சொல்ல போகிறார்? இவைகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறவன் நான் யாருக்கு அவனை ஒப்பிடுகிறேன்? அவருடைய வீட்டை கண்மலையின் மேலே கட்டுகிறவனை நான் ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியாதவனை நான் யாருக்கு ஒப்பிடுகிறேன் என்றால் அவருடைய வீட்டை மண்ணின் மேலே கட்டினவனை நான் ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் மழை வருகிறது. அது எதை குறித்து பேசுகிறது? நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. நியாய தீர்ப்பு வர போகிறது. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார். என்னையும் நியாய தீர்க்க போகிறார், உன்னையும் நியாய தீர்க்க போகிறார். ஆனால் அந்த நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே, நம்மளுடைய வீடானது கிறிஸ்துவினுடைய அஸ்திபாரம் என்கிற கீழ்ப்படிதலின் மேலே கட்டி இருக்க வேண்டும். இது வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியாமல் நியாய தீர்ப்பின் நாளில் அந்த வீடு நாசமாகி விடும். அந்த மனுஷனும் நாசமாகி விடுவான். அப்படிப்பட்ட ஜனங்களாக நாங்கள் காணப்படக்கூடாது. பிதாவுடைய சித்தம் எங்கே இருக்கிறது? அவருடைய வார்த்தைகளிலே இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை மனம் திரும்ப கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நான் நீங்களும் மனம் திரும்பி ஒரு மனதாக என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, இன்னும் எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோமோ, இன்னும் எந்த பாவங்களில வாழ்ந்த ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறி நடந்து கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை, இயக்கங்களை அறியக்கூடிய தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே, அப்பா, இன்னும் எந்த இடத்துல ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் எந்த பாவங்களில் ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை விடுவித்து ஆண்டவரே உங்களுடைய கர்த்தத்துவத்துக்கு நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று எல்லா வாய்களுக்கு இருந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய நம்பிக்கை நீர் மட்டும் தான் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற கிரியைகளின் மேலாக ஆண்டவரே, நாங்கள் வேதவாசிப்பின் மேல நம்பிக்கை வைப்பதில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தின் மேல ஆண்டவரே, நற்கிரியைகளின் மேல ஆண்டவரே நாங்கள் இதை வைக்க மாட்டோம், நம்பிக்கை வைக்க மாட்டோம் ஆண்டவரே. உண்மையில நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் ஆண்டவரே. உங்கள் மேல நாங்கள் விசுவாசத்தை வைக்கின்றோம் ஆண்டவரே. நீரே வழியும், நீரே சத்தியம், நீரே ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே பரலோகத்திற்கு போகிற வாசலாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்தும் ஆண்டவர். அப்பா, சபையாக உங்களுடைய கர்த்தத்துவத்திற்கு நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப வேதத்தை வாசிக்க வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ஜெபிக்க வேதத்தை, அப்பா, ஜெபிக்க வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. சபையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் தான் நாங்கள் பாவங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த அக்கிரமக்காரர்களாக எங்களை மன்னிக்கிறார் ஆண்டவரே. பிரமாணங்களை உடைத்த எங்களை மன்னிக்கிறார் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் சுத்திகரித்துக் கொள்ளும்படி எங்களுடைய வாழ்க்கை மாறும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இனிமே ஆண்டவர் உமக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பாவுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. வீட்டில் இருந்த நாளாபடியால் உண்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். ஆராதனைக்கு நீர் ஒருவரை பார்க்கிறார் ஆண்டவரே. அப்பாவுடைய நாமத்தை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவர். அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்ல தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, உண்மை ஆராதிக்க உதவி செய்கிற ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்க உதவி செய்கிற ஆண்டவரே. அப்பா, நானும் ஆண்டவரே, ஜனங்களும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்க நாங்கள் மறந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஆழமாக பதிவதாக ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. அப்பா, உண்மை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு ஆண்டவரே, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசு, Lord, equip each and every one of us to fulfill your will, Lord. Father, equip each and every one of us, Lord. Thank you.
நீர் எங்களுடைய சின்னத்தை செய்யும்படியாய், நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் எங்களை வழிநடத்தும், நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனவும் மகிமை ஆண்டவரே ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசிகள் அதிகமாக ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடியவரே, எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே. கிறிஸ்துவினுடைய சாயல்களை மாறுபடுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, பிரமாணங்களை மீறி நடக்காதபடி ஆண்டவரே, பிரமாணங்களை கரம் பிடித்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் மகிமை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய கஷ்டங்களை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஜனங்களுடைய தேவைகளை சந்தியமானவரே, பண கஷ்டங்களை, பண பிரச்சனைகளை, போராட்டங்களை இருந்த ஆண்டவரே, நீர் அவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தினால், சுகத்தினால், பலத்தினாலே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த தேர்ட் வேவ் கொரோனாவான ஆண்டவரே, பிள்ளைகளையும் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே, சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே, யாரையும் ஆண்டவரே அப்பா பாதிக்காதபடி ஆண்டவரே இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை தான், நல்ல சுகத்தை தான், நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவே, தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைவும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மண்டேல இருந்து செல் குரூப் ஸ்டார்ட் செய்ய போகிறோம். நாங்கள் யார் வீட்டுக்கு வர போகிறோம் என்றும் முன்பாகவே உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க போகிறோம். எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பலப்படுத்துங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபை ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். உலகத்திற்காக ஜெபியுங்கள். ஒருவரை ஒருவர் விசாரித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியாக ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.